ரொம்ப முன்னோடியான விவசாயிகளை முக்கியமானது தமிழக அளவிலேயே காய்கறி உற்பத்தியில் முன்னோடியாக இயங்குறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் அவங்க அறிமுகம் பேர் என்ன பண்ணுற ஊர் அவங்களுடைய ஷாப். ஓகே, என் பேர் பிரேம்சந்தர். நான் வந்து 10th கிளாஸில் 11 acres லேண்ட் வச்சு ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணிட்டுருக்கேன் 2021 போன வருஷம் வரைக்கும் ஐடியில் வேலை பார்த்துட்டே பண்ணேன். வேலை விட்டாச்சு, ஃபுல் டைம் ஃபார்மிங். ஸோ ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு 1 month கோர்ஸ் வந்து அவங்க கான்டாக்ட் முன்னாடி விவசாயிகள் ஃபார்ம்லாம் போட்டுருவாங்க. இது அப்படின்னு பெங்களூர் எடுத்துக்கோங்க. சேலம் பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது, ஒரு 3 ஏக்கர் கரும்புரைங்கிற ஊர். அங்கே இயற்கையாக சேலம் கற்றுக்கலாம் தெரியும். வளர்ந்து சென்னை இப்போ சும்மா தான் இருக்கேன். இப்போ எனக்கு இதில் இயற்கை வேளாண்மை அப்படின்னா ஆகும். அதனால் இது 1 month ட்ரைனிங் பண்ணேன். என் பேர் பவானி சங்கர். நான் இன்டீரியல் டிசைனர். இது பரமத்தி வேலூர் இருந்து வந்துருக்கேன். இது இயற்கை விவசாயி பற்றி கற்றுக்கலான்னுட்டா 1 month கோர்ஸ் தான் இதுக்கு வந்துருக்கேன். என் பேர் ஜாவித். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. என் பேர் விஜய். நான் சொந்த ஊர் எடப்பாடிங்க. இப்போ கோயம்புத்தூரில் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ணாட்டப்ப பயிற்சியில் கலந்து கற்றுக்கிட்டு வரேங்க. சொல்லுங்கள் மணி. சொல்லுங்கள் மணி. என் பேர் மணிகண்டன். நான் மாமாவோட கப்பலோடு இருக்குது. ஸ்கூல் தம்பி? நான் ஸ்கூல் இப்போ 10th படிக்கிறேன். கல்வியோட ஸ்கூலுக்கு போய் சரி. எனக்கு காய்கறி பண்ணணும்னு ஆசை. கிணறு தொட்டு வச்சுருக்கேன். காய்கறி மெயினாக பண்ணணும்னு வச்சேன். அப்படி நான் இன்னைக்கு நீங்கள் போகிறப்ப அதுதான் தக்காளி அங்கிள் இது என்னது? தக்காளியில் ஒரு வெரைட்டி. இப்போ அது வித்தியாசமாக இருக்குது. இது என்ன காய்ங்க? இது பப்ளி மாஸ். சரிங்க. எதுங்க? ராக் பாஸ்பேட். அது இயற்கையாக மண்ணிலேருந்து எடுக்கிறது. சுண்ணாம்பு கல் மாதிரிங்களா? அதாவது மணிசத்து அதிகமாக 18% இருக்குது அப்படிங்கிறாங்க. காய்கள் அதிகமாக பிடிக்கணும்னா அது சத்து தேவைப்படுதாமா. தலை மணி சாம்பல். இப்போ தலை சத்து நைட்ரஜன் எல்லா பக்கம் கிடைச்சிது, சாம்பல் சத்தும் இருக்குது. நைட்ரஜன் இந்த பாஸ்பரஸ் மட்டும் தேவைப்படுதுன்னு சொல்லி இப்போ நான் இது வரைக்கும் நான் அந்த இதை யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ என்ன இந்த மாதுளை உள்ள வச்சுருக்கோம். இப்போ அந்த மாதுளை என்ன எனக்கு பூ மட்டும் எடுத்து காய் கேட்க மாட்டேங்குது. அப்படி ஒரு வெரைட்டியாக போச்சு. நீங்கள் வந்து ராக் பாஸ்பேட் வந்து கம்பல்சரி கொடுங்க. ராக் பாஸ்பேட் வந்து கம்பல்சரி ஒரு செடிக்கு ஒரு 1/2 கிலோ கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னட்டா பூ வருது. அந்த பூக்குள்ள இருக்கிற விதை வரணும்ல, மணி சத்து. அந்த சத்து பற்றாக்குறதுனால அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மணி சத்து கொடுத்தீங்கன்னா வர்ற பூ பெண் பூவா வரும். ஆண் பூவா வர்றது பெண் பூவா வரும் அப்படின்னாரு. சரி நோடி இப்போ ஒரு 600-700 கிலோ கொண்டு வந்து இப்போ அந்த வேலை செஞ்சேன். அது அப்படியே செடிக்கு போட்டிருக்கோம். நம்ம எப்பவுமே புண்ணாக்கு தான் கொடுப்போம் மேக்சிமம். கடல புண்ணாக்கு, புண்ணாக்கு இல்லைன்னா கொட்டமுத்து புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, இதுகளை தான் கொடுத்துட்டு இருப்போம். அதுக்கு பூச்சிங்களா? அதாவது வேப்பங்கொட்டை வந்து நம்ம ஜெனரலா பூச்சி இல்ல, வேப்பங்கொட்டை புண்ணாக்கு இதுல ஊற வைக்க மாட்டாங்க. இது வந்து என்ன, இது கடல புண்ணாக்குன்னு ஒரு 7 கிலோ கடல புண்ணாக்கு, 7 கிலோ கொட்டமுத்து புண்ணாக்கு ரெண்டையும் ஊற வச்சிருவோம். இது தண்ணி ஃபுல் ஆயிருச்சு. இது என்ன, இதை நம்ம எடுத்து அப்படியே செடிகளுக்கு மோந்து ஊத்திடுவோம். ஊத்தும் போது தேவைப்பட்டா இதுல மீன் அமிலமோ அல்லது வேற ஏதாவது லிக்விட் ஃபார்ம்ல ஏதாவது வேற ஏதாவது ஈயம் அந்த மாதிரி எது தேவைப்படுதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள ஊத்தி கலக்கி எடுத்து ஊத்திடுவோம். அவ்வளவுதான். இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் 15 நாள் போட்டு வச்சு அது டைமிங் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஊற்றணும். இப்போ 5 நாளைக்கு மேலாச்சு. இன்னைக்கு ஊத்துறோம்னு பிளான் பண்ணா இன்னைக்கும் சொதப்பிடுச்சு. நாளைக்கு தான் யோசிக்கணும். நாளைக்கு வியாழக்கிழமை குரூப் காய் பேக் பண்ண வாய்ப்பில் நீங்க அந்த புளி எடுத்துட்டு அந்த ராக் பாஸ்பேட் கொஞ்சம் போட்டுடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. செடி வச்சு எத்தனை நாள் ஆச்சு? இது ஒரு 2 மாசம் இருக்குங்க. 2 மாசம் 80 நாள் இருக்குங்க.
என்னட்டா ஒரு பேட்ச் உள்ள நம்ம பீட்ரூட் போட்டு எடுத்துட்டோம். பீட்ரூட் இது ஒட்டு கத்த வச்சோம். இதுல இன்னும் ஒரு 2 மாசம் காய்க்குங்களா இல்ல காய்க்கும் இன்னும் 2 மாசத்துக்கு காய்க்கும். ஏன்டா இதுல பீட்ரூட் நட்டுருந்தோம். இப்ப இந்த 4 பேர் இந்த 3 பெட்லயும் கேரட் போட்டிருந்தோம். அந்த சைடு இருக்கிற மாதிரி இப்ப அந்த கேரட்டும் அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து முளைக்கு சரியா இருந்து அறுவடை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருந்தது. இதுல நூல்கோல் அந்த டர்னிப்னு சொல்லுவாங்க, அது போட்டிருந்தோம். அது ஒன்றும் கரெக்டான இது வரல. அந்த சைடு பூரா வெண்டை கொத்தவரை நட்டுருந்தோம். உள்ள வெண்டை கொத்தவரையெல்லாம் காப்பு முடிஞ்சுது, பூரா வெட்டி விட்டோம். இப்ப என்ன அடுத்து இந்த காய்கள் பறிக்க போகும்போது இடைஞ்சலா இருக்கு, அதனால வெட்டி விட்டு இப்ப ஃபுல்லா கட்டை போட்டு பூரா வெட்டி விட்டு ஆள் விட்டு மேல கொடி பட்டு இப்ப இனி வேற இந்த நிலையில வேற எதுவும் வராது கீழே. அதனால அவ்வளவுதான். அது வரைக்கும் நான் பயிர் பண்ணும்போது 2 சேர்த்து தான் பண்ணும். அவ்வளவுதான். அதான் இந்த பயிர் சொரச்செடி நடும்போது போட்டு ஒரு 100 நாள் இருக்கலாம். அதிகபட்சம் 80 நாள் இருந்து 100 நாள் வரைக்கும் இருக்கலாம். இந்த நிரந்தர விவசாயம் சொல்லிட்டு ஒரு தடவை மேட்டுப்பத்தி போட்டா அதுலயே பண்ணலாம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ட்ரை பண்றீங்களா? இல்ல, நமக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணா இந்த காய்கறிகளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச என்னட்டா நிரந்தர மேட்டுப்பாத்தி அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு 20 சென்ட் இருக்கு 30 சென்ட் இருக்குன்னு அந்த மாதிரி யோசிக்கலாம். இப்ப நான் 5 ஏக்கர் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நான் வந்து வேற காய்கள் மாற்றி வைக்கணும். அப்ப வந்து என்ன கண்டிப்பா இந்த மாதிரி என்னோட மண் அந்த மாதிரி மண் களிமண் தான். காடு இறுகி இப்ப போட்டே இருந்தோம்னா இறுகி அது வேற. அப்ப நடந்து முதிச்சாலே ஆட்டோமேட்டிக் இருக்க ஆரம்பிச்சு. அப்ப அதனால வந்து அந்த மாதிரி சிரமங்களா இருக்கு. இல்ல செம்மண் களிமண் மாதிரி தான் இருக்கு. மண்ணை பாத்தீங்கன்னா தெரியும், நீங்களே பாத்துக்கலாம். எனக்கு என்னமோ களிமண் தெரியுது. அந்த லாஸ்ட் போனா செம்மண் வரும். இந்த கோடு கொஞ்சம் களிமண்ணா இருக்கு. முன்னாடி களிமண் பீட்ரூட் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பேட்ச் போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட். இது ஃபர்ஸ்ட் நட்டது பீக்கிஞ்சரி. இந்த கேட் வளர்ந்து சைடு ஃபர்ஸ்ட் பீக்கிஞ்சரி நட்டுருந்தோம். பீக்கிஞ்சரி நட்டு பீக்கிஞ்சரி சரியா காய்க்கல. எனக்கு மேல வரும்போது வைரஸ் வந்து மழை ரொம்ப பெஞ்சு, அந்த சமயத்துல ஒரு மழை பெஞ்சு ஒரு வெயில் அடிச்சது. அது ஃபுல்லா செடி அவுட் ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஒரு லெவலான காய்ப்பு தான், பிரயோஜனம் இல்லை. இதுல உள்ள வந்து இதுல கேரட் இருந்தது. இதுல 3 பீட்ரூட், அந்த சைடு நூல்கோல், அந்த சைடு கேரட் போட்டிருந்தோம். சரி, அந்த கேரட்டும் சரியா முளைச்சு போடல அந்த சமயத்துல. இந்த ஒரு கேட்டோ லாஸ். திருப்பி அதுல இப்ப ரீவைன் பண்றதுக்காக இப்ப திருப்பி வெண்ணஞ்செடி கொத்தரஞ்செடி நட்டுருக்கேன் சைடுல. இப்ப என்ன இந்த லைன் நட்டுருக்கேன்னா இப்ப இதுல வந்து பொடலஞ்செடி நட்டுவிட்டேன். இதுல வந்து புடலவை தான் நட்டுருக்கீங்களா? ஏன்டா இது காய்ப்பு முடிய போகுது, முடிஞ்சது இல்ல, நீ அடுத்து வந்து நீ உழவு ஓட்டல, அப்படியே இப்ப நட்டு விட்டு பொடலஞ்செடி. அவ்வளவுதான். நீங்க இன்னொரு பேட்ச் இல்ல, அது டைமிங் தான் சொல்ல முடியாது. தேவைப்பட்டா ஓட்டுவோம், தேவையில்லை ஒரு மாதிரி உழவு ஓட்டணும், தேவையில்லை அதனால விட்டுட்டேன். புரியுதுங்களா? வேற பயிர் இருக்கு, உழவு ஓட்டுற தேவையில்லை. நம்ம வந்து அந்த நாள் கணக்கு அந்த வருஷ கணக்குலாம் கிடையாது. நமக்கு எப்ப தேவையோ அதை செய்ய வேண்டியதான். அவ்வளவுதான். இது பந்தல் போட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் போட்ட பந்தல் போடும்போது ஃபுல்லா ஓட்டி நல்லா கிளைன் பண்ணி இதுக்கு சாணி மண் ஓட்டி சாம்பல் ரைஸ் மில் சாம்பல் ஒரு 10 நடை கொண்டாந்து கொட்டி சாணி மண் ஒரு 10 நடை கொட்டி எல்லாம் ஓட்டி எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம். நடும்போது புண்ணாக்கு இறைப்பேன், இதுக்கு புண்ணாக்கு இறைக்கல. ஏன்டா அந்த சூழ்நிலை அன்னைக்கு ஒத்து வரல, அதனால விட்டுட்டோம். இது தக்காளி முருகனை விழுந்துருக்குங்க இல்ல இது போன டைம் ஃபுல்லா இது ஃபுல்லா டோக்கோ தக்காளி நட்டிருந்தோம். அதுல விதையில விழுந்து முளைச்சது, தன்னை போல முளைச்செடி அங்க இருந்தது. அதான் இப்ப விதை இது எடுத்துருக்கணும். புடுங்க சொல்லி இருப்ப களை எடுக்கிறது புடுங்க சொன்னா அப்பப்ப லேடிஸ் விட்டது மிச்சம் ஒவ்வொன்று இருக்கு. அது பாட்டுக்கு இருக்கு. காய்ச்சல் முருகன் தான். ஆமா, எனக்கு விதையா கொடுத்தாங்க, நாத்தா கொடுத்தாரு பள்ளத்துல பொண்ணுன்னா கொண்டு வந்து நட்டா. அப்புறம் அது நீ அது என்ன இது அழிக்க முடியாது. அது விதை விழுந்துட்டே இருக்கு, எங்கேயோ ரோக்க அது பாட்டுக்கு முளைச்சிட்டே இருக்கு. காட்டுக்குள்ள நாட்டு ரகம் டோக்கோ, ஆப்பிரிக்கன் டோக்கோன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். விதையில பழத்தை கொண்டு போன விதை எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு. நான் விதையில இன்னும் எடுக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. அது ஏன்னா என் காட்டுக்குள்ள எங்க வேணாலும் முளைக்க ஆரம்பிச்சிருது. தக்காளி இது புளிப்பு நம்ப நல்லா இருக்கு. எல்லா சீசன்லயும் வந்துருது ஒரு மாதிரி. அப்படியே கொடி ஏத்தி விட முடியாது. ஏத்தலாம், கொடி ஏத்திருக்காங்க ஒரு பக்கம் மேல கட்டி பார்த்துருக்கேன். ஹைபிரிட் நாட்டு எல்லாமே இருக்குங்க. இப்ப இந்த சொரக்கா விதை வந்து நாட்டு விதை தான். அது ரெண்டுமே நாட்டு காய் தான். 2 வெரைட்டி பச்சை இருக்கு, அது இந்த கலர் இருக்கு. இப்ப இது பீக்கன்ல ஹைபிரிட் தான். பீக்கன் கரெக்டான எனக்கு நாட்டு வெரைட்டி கிடைக்கல, அதனால அது ஹைபிரிட் தான் வச்சுட்டு இருக்கோம். இந்த தக்காளி நாட்டு தக்காளி தான். டமாட்டோ ஃபுல்லா நட்டுருக்கோம். இது டமாட்டவரங்காய். இந்த லைன் ஃபுல்லா நட்டுருக்கு, இந்த லைன் அந்த லைன்ல. என்கிட்ட அப்படியே இந்த இதுல குச்சி கட்டிடலாம். அந்த லாஸ்ட்ல டமாட்டோ வரை இருக்கு. அது மாதிரி இதுலயும் மேல வருமா இல்ல இதுல ஏதாவது 2 லைன் ஓஸ் கட்டி விட்டு அப்படியே கட்டிடலாம். அப்படித்தான் யோசிச்சு நான் ஆயிக்குது. அதான் அதனாலதான் யோசிச்சு வச்சிருக்கு. அதனால இந்த குச்சி லைன்லயே நட சொல்லி நட்டேன். இந்த கம்பி எல்லாம் நீங்க இருந்துதான் போட்டிருக்கீங்க? டாடா கம்பிங் பூராமே. அவ்வளவுதான். குறைஞ்சு வச்சு 15 வருஷம்
அவ்வளோதான். இப்போ இதை கட்டிட்டே அது உள்ள முடியுமா? தாராளமாக உள்ளலாம். சின்ன மிஷின் வச்சிருக்கீங்க? இல்லை, டிராக்டர் அங்கே இருக்கு, பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ள போதா? வாங்க காமிக்கிற வாங்க. அவ்வளோதான் இந்த சைஸ். இது வந்து நாட்டு ரகம் தான், மூக்கு தேவரைங்க. இந்த ஒரு 6 லைன் தான் இருக்குது. 7 லைன் இருக்குங்களா? 6 லைன் தான். நிறைய காய்ச்சிருச்சு இந்த தடவை, ஒன்றும் அளவுக்கு அதிகமாக காய்ச்சிருச்சு. சேம் இதே நாளில் நட்டதான் அந்த பீக்ஜிரி எல்லாமே, அதெல்லாம் முடிஞ்சு. இதுவும் நீ அவ்வளோதான், ரொம்ப நாள் காய்க்காதுங்களா, பனி பெய்யறதுனால கொஞ்ச நாள் காய்க்கல, அவ்வளோதான். இது 6 அடி, 5.5 அடி, 6 அடி. ஆமாங்க. இது வந்து சிறகவரை, இது பாரம்பரிய ரகம் தான். இது ரெண்டு நமக்கு அந்த எப்படி இருக்குங்க டேஸ்ட்ல? நம்ம அவரக்காய் மாதிரி இருக்குங்க. அவரக்காய் மாதிரி தான் இருக்கும். சாப்பிடுங்க. ஐலாண்டில் இதை போட்டிருக்காங்க. பார்த்தேன். அதிகமாக பயிர் பண்றாங்க, பச்சையா சாப்பிட்டுக்கிறாங்க. நான் வந்த போன போல பச்சையா பிடிங்க தின்னுட்டு இருந்தேன். இப்ப என்ன அந்த பல்லு சொத்த பல்லு ஆனது ரொம்ப ஒண்ணும் என்னால முடியல. இப்ப அதுக்காகவே போய் அதுக்கு வேர் சிகிச்சை பண்ணி அடைக்கணும்னு போயிட்டு இருக்கிறேன். பச்சைக்காயே திங்க முடியல என்னால இப்போ, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் பிஞ்சுதான். இது என்ன, இது சீசன் மட்டும் தான். இந்த வெயில் அடிச்சுன்னா பூ எடுக்காது, பனி பேஞ்சா மட்டுமே பூ எடுத்து காய்க்கும். இப்ப ஏன்டா அதே சீசன்ல இது நட்டேன். 3 கிலோ காய் தான் பொறிச்சிருக்கு இது வரைக்கும். அது 300 கிலோ காய் பொறிச்சிருப்பேன் டோட்டலா. என்ன இதுல இது எந்த வருமானம் பார்க்கல. இனிமேல் பனி பெய்யறதுனால ஒரு இது மட்டும் குழி எடுத்து வச்சு புண்ணாக்கு தண்ணி ஊற்றலான்னு போட்டு சுத்தமா காய வரலைங்க. இது செடியே பூரா அப்படியே காஞ்சு போச்சு. இப்பதான் அந்த கருப்படிக்குது. வேணா வெள்ளையாவே இருந்து பூரா செடி இந்த பனி பெய்யதான் கருப்படிக்குது. சரி புண்ணாக்கு தண்ணி ஊற்றி பார்க்கலாம் ஒரு டைம். எனக்கு நீ பனி பெய்யறனா ஒரு 2 மாசத்துக்கு ஆச்சுன்னா கூட போதுன்னு பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல ஃபுல்லா உள்ள வெண்ணெய் செடி கொத்தமல்லி செடி இருந்துச்சு, பூரா வெட்டி விட்டோம். வெட்டி விட்டு இப்போ இதுல என்ன, இப்போ நீ இது காய்க்குதா காய்க்கலையாங்கிற டவுட்லயே சொரவதை நட்டு விட்டு இன்னைக்கு இதுல இந்த லைனு அந்த லைன் அப்படி 3 லைன் சொரவதை நட்டாச்சு. ஆமா, என்கிட்ட இது எப்படி இருந்தாலும் சொரக்கா மேல ஓரக்கு எப்படி இருந்தாலும் 40-50 நாள் ஆகுது. அதுக்குள்ள இது காய்ச்சுக்கு. அப்புறம் அதிக வெயில் வந்து அது காய்க்காது, அப்படியே மேல படத்துக்கு போய் சொரக்காய் மட்டும் விட்டோம். இது நாட்டு பொருள் தான். பச்சையும் இருக்குது, வெள்ளையில குட்டை, பச்சை வரி எல்லாமே இருக்குன்னு இங்க எல்லா வெரைட்டி இருக்குது உள்ள. இது உள்ள வெண்டை கொத்தவரை இருந்துச்சு, எல்லாம் இப்பதான் முடிச்சு எல்லாம் காய்ப்பு முடிஞ்சு. நம்ம இது மேல போய் அரைச்சதுக்கு அப்புறம் காய் தர குறைஞ்சு போச்சு, அதனால அப்படியே அடைச்சிட்டோம். இது பாலக்கீரை. இது இப்ப 3வது அறுவடை. இந்த செடி நடும்போது நட்டாதான் வைங்களேன். இது 3வது தடவை இருக்கிறோம். ஒன்னியா இருக்கலாம். ஒரு டைம் ஃபுல்லா பூச்சி மேஞ்சிருச்சு. இன்னும் இப்ப நல்லா இருக்குன்னு வைங்களேன். பூச்சி மேலாண்மைக்கு வேப்பங்கொட்டையை ஊற வச்சு அடிப்போம், 10 கசாயம் போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் நீம் சக்தின்னு சொல்லி வேப்பெண்ணெய் ஒன்று கொடுக்குறாங்க, அது அடிப்போம். அது மாதிரி தான், மற்றபடியே வேற ஒன்றும் இல்லை. அடிச்சுப்போம், டைம் இருக்கிறப்ப அடிப்போம். அடிக்கிறதுக்கான டைமிங் இல்லாமல் போயிடுது, அவ்வளோதான். வேற இந்த லூர் வச்சிருக்கோம் பாருங்க, அந்த பழகி பிடிக்கிறதுக்காக. இந்த இதுல பழகி நிறைய வரும், அதுக்காக அந்த லூர் மாட்டிருக்கிறோம். வாட்டர் கேன்ல ஓட்டை போட்டு உள்ள மாட்டிருக்கோம். ஆமாங்க. அதுல உள்ள ஏதாவது போடுவீங்களா தம்பி? கருவாடு ஏப்பா. சரி தம்பி, சரி. நாளைக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லீவு தானே, கிறிஸ்துமஸ் லீவ் இங்கதான் இருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லா இருப்பாங்க. எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்யார் கூப்பிட்டு சொல்லி நாளைக்கு வந்து நாளைக்கு சொல்லிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, பிக்கப்னு போட்டுரு நீ போடும்போது. சரி சரி. அதான் தம்பி இந்த ராக் பாஸ்பேட். அதான் இப்ப போட்டு அது மேல புண்ணாக்கு தண்ணி ஊத்திலான்னு போட சொல்லேன். பீக்கிங்கரிக்கு போட்டாங்களா புள்ளியா? அதுக்கும் போட்டாங்க. இது பீக்கிங்க இப்பதான் அந்த பேட்ச் சரியில்லை. இது கொஞ்சம் நல்லா இருக்குது வெள்ளம் பாக்குறதுக்கு. இது புண்ணாக்கு தான், கொட்டமுத்து புண்ணாக்கு, இதெல்லாம் ஊற வச்சிருக்கோம். என்னமோ ஸ்மெல் வேற மாதிரி வருது. என்னமோ மேல என்னமோ உட்காந்தெல்லாம் எழுத வேண்டிய விஷயம் இருக்குது, கிழிச்சு போட்டுது. இல்ல, அந்த குரூப் அப்படிங்கிறது 2 நாள்.
அப்புறம் செவ்வாய்க்கிழமை தவிர பாக்கி எல்லா நாளும் அனுப்பிட்டு இருக்கோம். பூனையை தான் மேலே உட்காந்து கிழிச்சு போடுது. சும்மா அப்படி போட்டு மீனமில ஸ்மெல் வருது இல்லை இல்லையே. வேற துணி மாத்திக்கலாம். தங்க 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 டப்பாதான் அந்த லூர் இது மேல கட்டிக்கிறேன் தம்பி, அந்த வாசத்துக்கு உள்ள போகும். அவ்வளவுதான் ஐயா, இன்னும் நிறைய போடணும். அது என்ன கட்டிருக்கீங்க? என்னங்க பொருளா குயி உழுகுது. கவுத்தி வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க, தண்ணிக்குள்ள விழுந்துருது. நான் அந்த டப்பால நட்டமா வச்சிருக்கு பாத்தீங்களா. ஏதோ ஒரு வீடியோல பார்த்து இப்படி குப்பரக்கா வச்சிருந்தாங்க. இது ஸ்பெஷல் என்ன, அந்த செத்து பூச்சியில கீழே கழட்டி அலங்காம எடுத்துக்கலாம். திரும்ப நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு தண்ணியே ஊத்தாட்டியும் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியா. இப்ப அதுல ரிமூவ் பண்ணோம்னா மேல கழட்டி தான் ரிமூவ் பண்ணேன். இது அப்படி இல்ல, யோசிச்சு பார்க்கல. சரி இப்படிதான் பண்ணணும். இது ஒரு 3-4 டப்பா மட்டும் வீட்டுல இருந்து பெரிய டப்பா. அது வேண்டாம், அந்த வாட்டர் கேன்ல கை உள்ளிட்டு இது கட்டை மாட்ட முடியாது, இதுல கை உள்ளிட்டு கட்டை மாட்டலாம்ல. அதனால சரி நோட்டு பெட்டரா இருக்குமோன்னு தோணுதுன்னு போச்சிருக்கேன். பழைய கருவாடு போட்டு வச்சு, கருவாடு வந்து நார்மலான ஈக்கு. ஹலோ ஹலோ, இந்த கருவாடு போடுறதுக்கு வந்து ஹலோ சொல்லுங்க. கால்நடைக்கு வர்றது, காய்கறியில வர ஒரு சில யாருங்க இது ஸ்பெசிபிக்கா பழையன்னு கோபால். ஒரே நிமிஷம் கோபால் நான் கூப்பிடுறேன். புடலங்காய் இது எல்லாத்தையுமே உள்ள புழு வைக்கும். அதுக்கு இயற்கையாகவும் சரி, எந்த ஒரு ரசாயனம் அடிச்சாலும் சரி, இயற்கை பூச்செடி அடிச்சாலும் வேலை செய்யாது. ஏன்னா அது சாப்பிடாது, கொடுக்க வச்சு உள்ள முட்டை கொடுக்கும். அப்ப அதுக்கு இந்த பொறி தான் நல்லது சொல்றேன். இனக்கவர்ச்சி பொறி, அந்த பூச்சியோட இந்த பூச்சியோட வாசனை அதுல வச்சிருப்பாங்க. அதனால இனக்கவர்ச்சி பொறி. ஆன்லைன்ல எஸ்கே அக்ரிடெக்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா, அதுல வந்து ஒரு பீஸ் 33 ரூபா 40 ரூபா. என்ன கம்பெனி? எஸ்கே. இது ஒரு பீஸ் 55 ரூபாய்ங்க. அதுல 33. ஏனுங்க மெசேஜ் நீங்க பார்க்கல, நான் முட்டினா பஸ் வடக்கு போயிருக்கு. ஆமா 2 காலக்கு வெஸ்ட். அதான் அதுக்குள்ள நான் கூப்பிட்டு கரெக்டாக கூப்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது எடுத்துங்க. பாருங்க 2 மூட்டை வச்சு. ஆமா கல்யாணம் மட்டுமா? ஓகே ஓகே. அதாவது ஓகே ஓகே. கொண்டு போலாம். முற்றிலும் இயற்கை முறையில் வளர்ந்து வரும் காய்கறி செடிகள், பீக்கங்காய், நூல்கோல், ராடிஷ், முள்ளங்கி, பீட்ரூட், புடலங்காய் மற்றும் பல்வேறு வகையான கீரைகள், தக்காளி வகைகள், கத்திரிக்காய், போட்டு போனா கரெக்டா இருக்கு. 7 அடி போட்டு கொஞ்சம் 7 அடி போட்டு பொறிக்க முடியாது, பறிக்க கஷ்டமா இருக்கு. இதே ஆள் கொஞ்சம் குட்டையாங்களா இருந்தா மேல எட்டி பொறிக்க முடியாது, சிரமமா இருக்கு. இது கரெக்டா இருக்கு. இது என்ன, இந்த கோவக்காயெல்லாம் பொறிக்கிற போது இப்ப இந்த குச்சி கடமெல்லாம் தூக்கிடுவோம், 6 அடிக்கு மேல தூக்கிருப்போம் இந்த இடத்துல.
உங்களுக்கு கல் இருக்கட கீழே இருக்கு, குச்சி இருக்கட மேல தூக்கி ஏத்துனா தான் அது வெயிட் இறங்கும் கீழே இருக்கு. இப்ப என்ன அங்க வடக்கால பந்தல் அப்படிதான் கோவக்காய் போட்டிருக்கோம். அந்த கோவக்காய் பந்தல் என்ன அந்த ஹைட்டா இருக்கிறவங்க பொறிக்க முடியறதில்ல. நான் என்ன நடுவில் ஒரு கொஞ்சம் ஹைட் தூக்கி கொடுன்னு சொல்லிட்டாங்க, கல் நடுவில் வச்ச கல்ல ஹைட்டை தூக்கி கொடுத்தாங்க. அது என்ன ஒவ்வொரு ஆளுக்கு அந்த ஒரு ஆள் கட்டாது, எங்க இதுல வர ஆளுக்கு அந்த இடத்துக்கு வேற ஆள் போய் வெட்ட வேண்டியது. இது பாத்தீங்கன்னா இந்த பீக்கிங் செடி நடும்போதே நட்டதுதான். பீக்கிங் செடி மட்டும் தான் நடுவாங்க, யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம எதுக்காக பண்றோம்னா இந்த மல்லி வச்சிருக்கோம் உள்ள, இந்த நாட்டு மல்லி இது என்ன, இந்த நாட்டு மல்லி வந்து நம்ம 40 நாளுக்குள்ள காலி பண்ணிடுவோம். அதிகபட்சமா 50 நாள் அதுக்குள்ள வேலை முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹைபிரிட் மல்லி இருக்கு, இது ஹைபிரிட் மல்லி. இது 80 நாள் வரைக்கும் அறுவடை பண்ணலாம். இது பந்தல் ஃபுல்லா அடைக்கிறதுக்கு இன்னும் 20 நாள் ஆகும். 20 நாளுக்குள்ள பூரா காலி பண்ணிடுவோம். அப்ப என்ன நம்ம அந்த பூடு எடுக்கிற செலவுக்கு இடை வேலைக்கு இது முன்னாடி இது பீக்கிங்கா வரக்கு முன்னாடி இது ஒரு வருமானம் வந்துடும் நமக்கு. இந்த நூல்கோல் அதே மாதிரி 60 நாள் எடுத்துருவோம். இப்ப இருந்தே வெட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா இது பறிக்கிற போது பறிச்சு முடியறப்ப இது மேலையாயிடும். அப்ப நம்ம எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்றது இல்லை. இப்ப இதுல பாத்தீங்கன்னா வெண்டஞ்செடியும் கொத்தவரஞ்செடி நட்டுருக்கேன். ஒரு சைடு வெண்டை ஒரு சைடு கொத்தவரம் நட்டுருப்பேன். இந்த நூல்கோல் அறுவடை பண்ணும் போது பறிச்சு எப்படி கூட மாதிரி கடி போடுவாங்களா, எப்படி ஆளுங்க எப்படி கையில எட்டு லாஸ்ட் போட்டு அறுவடை பண்ணிக்கணும். அவ்வளவுதான். உள்ள வண்டி போற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்குமோ? எதுக்குங்க இந்த ஒன்னொன்னு பறிச்சு அந்த வண்டியில போடுற மாதிரி? அந்த அளவுக்குலாம் இங்க ஒரு சோம்பேறி ஒருத்தர் இல்லைங்க. வண்டி போட்டு வண்டியில் இழுத்துட்டு வரவங்க சோம்பேறி இல்லை, டக்குன்னு பறிப்பாங்க, டக்குன்னு கொண்டாந்து போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வெயிட் நம்ம அவ்வளவு ஒரு 100 கிலோ இருந்தா தான் வண்டி தேவைப்படுது. அதிகபட்சமா 10 கிலோ பறிப்பாங்க, கொண்டாந்து டக்குன்னு போட்ட வண்டி தானே. நம்ம ஒரு நாளைக்கு டெய்லி தேவைப்படுது எவ்வளோ அதுதான். இதுதான் நாட்டு மல்லி. தண்டு வந்துடும். இது வந்து தண்டு வராது, இந்த குருத்து அப்படியே இருக்கும். இது அதை வந்து இது 30 நாளைக்குள்ள தண்டு மேல வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா 70 நாளைக்கு அப்புறம் தான் தண்டு மேல வரும். இது ஹைபிரிட், அது நாட்டு மல்லி. நாட்டு மல்லி தான் வேகமா வரும். ஆமா, நாட்டு மல்லி அதை 30 நாள்ல தண்டு வந்துடும். இது 70 நாளைக்கு அப்புறம் தான் தண்டு இது மேல வந்து. நீ எதை வேணாலும் வாயில் போடும். அதான் வந்து எந்த விஷமும் இருக்காது, வாய்ப்பே இல்லை. நீ அதை விட வந்து இந்த மல்லி இலை கசக்கி மோந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் தெரியும், இந்த மல்லி இலை ஸ்மெல் வராது. அதான் அதனுடைய ஸ்மெல்லே தெரியும். கசை கையில மோந்தாலே இந்த ஸ்மெல் நல்லா வரும். நாட்டு மல்லிக்கு ஹைபிரிட் மல்லிக்கு வித்தியாசம். அதை கசக்கி பாருங்க, வாசம் வருதானு. கசக்கு, நீ வாசம் இருக்கா, தூக்கி கரெக்டா போட்டுரு, கையை தொடச்சுக்கோ, சும்மா 10 மணில தொட. அதான் அந்த ஸ்மெல் தெரியும். நாட்டு மல்லி அந்த மன குங்குமம்னு அடிக்கும். நீங்க மல்லி சாப்பாடு செஞ்சாலோ மல்லி சட்னி ஆட்டினாலோ அதுல ஆட்டினீங்கன்னா, ஹைபிரிட் மல்லி ஆட்டினீங்கன்னா நொர நுறையா இருக்கு. இதுல அந்த நொர நுறையா வர சட்னி அந்த கல்லாட்டம் வரும். நூல்கோல் நல்லா நாட்டு மல்லி தான் நல்லா. ஆமா, கண்டுபிடி நீங்க. நான் வரைக்கும் சொன்னேன்ல, எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு ஹைபிரிட்ல. ஹைபிரிட் என்னைக்குமே கீழே குமிஞ்சு கீழே குமி. இப்ப இதுல பாக்குறியா, இது என்ன பண்றது, தண்டு மேல வந்துருச்சு. தண்டு மேல வந்துருச்சா, இது நாட்டு மல்லி. தண்டு இன்னும் வராம இருக்கா, இது ஹைபிரிட். ரெண்டும் ஒரே நாள்ல விதைச்சதுதான். இது ஹைபிரிட், தண்டு வரல. இது தண்டு வந்துருச்சு, நாட்டு மல்லி. அவ்வளவுதான். இது தண்டு வரும் 70 நாள் கழிச்சு, 70 நாள் கழிச்சு. இது வந்து 30 நாள்ல தண்டு மேல வந்து அவ்வளவுதான். நீ பூ வந்துரும். அப்புறம் நாட்டு மல்லி எல்லாம் இப்ப 40 நாள் அறுவடை பண்ணிட்டு வை, அப்புறம் எனக்கு மல்லி இருக்காதுல்ல, ஹைபிரிட் மல்லி கொடுப்பேன்ல. இப்ப வந்து வீட்டுக்கு வாங்குறவங்க நாட்டு மல்லி வாங்கிக்குவாங்க, கடைக்கு வாங்குறவங்க ஹைபிரிட் தான் வேணும்பாங்க. இது 100 கிராம் 20 ரூபாய்னு கொடுப்போம், அது 200 கிராம் 20 ரூபாய்னு கொடுப்போம். ஆமா, 200 கிராம் 10 ரூபாய்க்கு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது, அது சொல்ல முடியாது. ஆனா நாட்டு மல்லி பிக்சட் ரேட் 20 ரூபாய்னா 20 ரூபாய், எதுக்குமே கொடுக்க மாட்டோம். 100ல இருந்து பெரிய தலையாகும் போது 200 கிராம் கொடுக்கும், சின்ன தலையாக்கு 100, இன்னும் கொஞ்சம் தலை பெருசாயிரு. இது வளர்ச்சி சீக்கிரம் வந்துடும், அப்ப எச்சா கொடுப்போம், தலையை எச் பண்ணிக்கிறது. இதுலயே உள்ள பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையில இயல்பா முளைச்சிருக்கு, நிறைய இருக்கு. அது பாட்டுக்கு அதெல்லாம் நம்ம பயிர் பண்ற மணத்தக்காளி கீரை, சிவப்பு தண்ணீரை, மணத்தக்காளி கீரை, அது காட்டுக்குள்ள எங்க காட்டுக்குள்ள காய்ச்சலே முளைச்சிட்டே இருக்கு எப்பவுமே, எல்லா ஏரியாலையும். இதுல எல்லாம் மணத்தக்காளி கீரை இருக்கு பாருங்க. இல்ல விதை தான் போடணும், பழமெல்லாம் குருவி சாப்பிட்டுச்சுங்க. அந்த ஒரு கீழே அணில் போட்டு பட்டை எடுக்குறீங்களா.
இது ரெட்டுங்களா எல்லோவா? பாரு பாத்தீங்கன்னா தெரியுது, எல்லோ தான் இருக்கு இப்போ. இந்த பிறகு வந்துருங்க, இந்த விதை என்ன பழம் இது? ஃபேஷன் ஃப்ரூட். இது ரொம்ப ஈஸியா வளரும். ஒரு 4 விதை போட்டா வந்துரும். அவ்வளவுதான். அது இது இந்த ஒரு கேட் வேல ஃபுல்லா போட்டிருந்தோம். இந்த இது வந்து ட்ரிப் போடாம மேல இருந்து மிஸ்ட் மாதிரி போட்டுருக்கீங்களோ? இல்ல ட்ரிப் தான், மேல இருந்து கீழே தண்ணி இறங்குற மாதிரி. ஏன் இதுக்கு மட்டும் எப்படி போட்டுருக்கீங்க? அட்வான்டேஜ் இருக்கு. இது கவனிங்க. இப்ப இது அவ்வளவுதான். இந்த ஒரு கேட் வேல் ஃபுல்லா போட்டுருங்க. இப்ப மார்க்கெட்டிங் பண்ண ஓரளவுக்கு மார்க்கெட்டிங் போச்சு, அழிச்சிட்டு வேற திராட்சை போடணுங்கிறக்கா இதை அழிச்சிட்டு அந்த சைடு தன்னை போல முளைச்சு அப்படியே இந்த ஒரு சின்ன பந்தல் போடுறது அப்படியே இதுல படந்துச்சு. அவ்வளவுதான். அங்க அந்த இடத்துல ஒரு வேர் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது 40 அடியில இருந்து 60 அடி வரைக்கும் போகும். ஒரு செடி இஞ்சி வச்சிட்டீங்கன்னா 60 அடி வரைக்கும் போகுது. இது போட்டாலே போதும். போதும், ஓகே தான். எடுத்துங்க, வேணுங்கிறத எடுத்துக்க முடியும். இது வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம். அதுல கடிச்சதுல பாரு, அது கண்டிப்பா விதை இருக்கு. கணிஞ்சுதான் இருக்கும் பாருங்க. ஆமா, காஞ்சி காஞ்சது பழம் கொஞ்சம் ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி இருக்கும் பழம். அது பழம் இருக்கிறதுல வழியில அணில் போட்டு பட்டை எடுத்துருது. இன்னைக்கு ஒரு 7 கிலோ பொறிச்சு அங்க சிவன் சந்தி கொடுத்துட்டு சுரேஷ் வரங்காட்டி. சுரேஷ் வந்தா அப்படி இன்னைக்கு பீக்கிங்காய் அதெல்லாம் கொடுத்துட்டு. பவானி, 3 வருஷம் நான் விஜய் வாங்க. அப்படியே போலாம். நீங்க அடுத்து மேல இருந்து வருதுல்ல, நீங்க கவனிங்க. கவனிங்க, லைனு மேல போட்டுருக்காங்க. ஆனா ஏன்னு சொல்றாரு கவனிச்சுக்கோங்க. வைக்கிறது தலை உழவு ஓட்டுறப்ப அதான் வந்து நம்ம இது எனக்கு என்னட்டா இந்த காடு உழவு ஓட்டணும், களை வெட்டுறதுக்கு வந்து மிஷின்ல ஓட்டிடுவோம். அப்ப என்னட்டா ஓசை பூரா சுத்தி வைக்கணும். சுத்தி வச்சோன்னா ஒரே நாள் ஓட்டுனா ஒரே நாள் இழுத்துட்டுலாம். என்ற ஒரு நாள் பாதி ஓட்டுவேன், மறுபடியும் வேற வழியில ஓடிடுவேன், மறுபடியும் கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் ஓட்டுவேன். அது வரைக்கும் காடு காயின் ஓட்டி இது மேல தூக்கி போட்டு ட்ரிப்பர் குத்தி விட்டு கீழே வரைக்கும் தண்ணி போற மாதிரி அந்த கட்ட போகம் இது போட்டு கட்டி விட்டோம். இது வந்து பன்னீர் கருப்பு விதையோட வரதான். பன்னீர் கருப்பு நம்ம தேனி பக்கம் இருக்குல்ல கம்பம், அந்த திராட்சை பன்னீர் திராட்சை. அதான் பெங்களூர்ல இல்ல, இது நம்மளோட கிளைமேட்டுக்கு வருது. இல்லைங்க, இது எனக்கு வந்து பர்மனன்ட் கிராப். இது வந்து பர்மனன்ட் கிராப். இது வந்து ஒரு குறைஞ்ச வச்சு ஒரு 10 வருஷம் வச்சிருக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வச்சிருக்கோம். ஆனா அதை அப்படி வச்சிருக்க முடியுங்களா? இதுக்காக இது மனக்கட்டு எவ்வளவு வேலை வேணா செய்யலாம். ஆனா இது அதுக்காக மனக்கட்டு அவ்வளவு வேலை செய்ய முடியாது. இப்ப என்ன, இது ஒரு செடி வந்து 10 அடிக்கு ஒரு செடி, அது 3 அடிக்கு ஒரு செடி, 3 அடிக்கு ஒரு ஓட்டை போட்டு கீழே இருக்கணும். அப்ப செலவு அதிகம் தானே, வேஸ்ட் தானே, அவ்வளவு தேவையில்லை நம்மளுக்கு. அது இது என்னட்டா இப்ப நம்ம இது களவற்ற வயசுல அதை அறுவடையை முடிச்சுட்டு போயிடுவோம். இது களையை பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா வைத்தா வெட்டுவோம். 2 மாசம் 3 மாசம் ஆயிடுது. 3 மாசத்துல பயிரே முடிஞ்சிருவேன் நமக்கு. அப்ப அதுக்கு அவ்வளவு தூரம் இது பண்ண வேண்டியது இல்லை. இப்ப இது திராட்சை பாத்தீங்கன்னா இது கீழே வேற அங்க அந்த சைடுக்கு வரும் சரி, அதே சரி. அதனுடைய இலைக்கு இதனுடைய இலைக்கு வித்தியாசம் இருக்குங்களா? அது வந்து காட்டு முந்திரி. காட்டு முந்திரின்னு ஒரு வெரைட்டிங்க. இப்ப சுண்டக்காய் செடியில கத்திரிக்காய் செடி ஒட்டுக்கட்டுறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி திராட்சையில வருது. இப்ப அந்த காட்டு முந்திரி செடி வளர்த்தி நல்லா இவ்வளவு இது 12 வரைக்கும் முட்டிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கட் பண்ணிருக்கோம். கட் பண்ணி திராட்சை கொடியோட வாதை வெட்டி இதுல வச்சு ஜாயின் போட்டிருக்கோம். ஜாயின் போட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து அந்த ரூட்ஸ் காட்டு முந்திரி, மேல வந்து திராட்சை. இப்ப இதனால என்ன, அந்த லாஸ்ட்ல இருக்கிற திராட்சை பாத்தீங்கன்னா தனியா கொடி மட்டும் வச்சது. அதனுடைய குரோத் வந்து கிட்டக்கட்ட இருக்கு. இது குரோத் ஸ்பீடா போகுது. இது வேற ஆணி வேற ஆழமா போறனால அதிக சத்துக்கள் எடுத்து ஸ்பீடா வருதாமா. கொலையும் பார்த்தா இது பெரிய கொலையா வருது, அது சின்ன கொலையாத்த வருது. இல்ல 2-3 டைம் அவங்க வந்து 2 டைம் அவங்க வந்து கட்டி கொடுத்தாங்க. இப்ப 3ஆவது டைம் நானே கட்டி பழகிட்டு நானே கட்டி எந்த திராட்சை கட்டி கொடுத்தாரு எங்க மகாராஷ்டிரா வந்து நல்லா வந்ததா? அதான் இது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல முளைச்சுக்குதா? நல்லா இதெல்லாம் சாம்பிள் போட்டு இல்ல வேற இந்த 2 விதை, ஒரு குழிக்கு 2 விதை 3 விதை போடணும். அதே மாதிரி ஒரு வேற குழிக்கு போட்டு பாக்கெட்ல போட்டு வைக்கிற அப்படின்னா கண்டிப்பா காயத்துக்கு போட்டு மட்டும் தான் போடணும். மண்ணு போட்டு போட்டீங்கன்னா முளைக்காது. இதுதான் அந்த பகவானா ரெட்டுக்கு பேர் அல்லங்க, விநாயகான பகவான் பண்றது. அப்புறம் வேற ஒரு வெரைட்டி சுரேஷ் வாங்கி கொடுத்தாரு சொல்லுங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா பூ மட்டும் தான் இருக்குது, காய் பூ வர மாட்டேங்குது. செடியே வரல, அதுக்குள்ள காய் செடி 1 வருஷம் ஆச்சு, அவ்வளவுதான். அதுக்குள்ளே வந்து அவ்வளவுதான். கிளி விட்டு இருக்கும். செடி இன்னும் வராது.
எதுங்க செடி காய் போட்டோம்னா செடி ஒன்றும் வராதுங்க. இது அவ்வளவுதான், செடி குச்சி ஊக்கமாயிருச்சு நம்மளுக்கு, அவ்வளவுதான் போதும். போதும். அதை விடுறதுன்னு நான் அந்த இதுக்குள்ள மட்டும் கவாத்து வெட்டி விட்டுருக்கேன், அந்த அந்த பந்தலுக்குள்ள மட்டும். இந்த பந்தல் ஒன்றும் வெட்டல, என்கிட்ட எனக்கு அது காய்க்கிற பூவே வரல. இது பாத்தீங்கன்னா இது பாருங்க, கணேசன் சொல்லி இது ஒரு வெரைட்டி. இது பாருங்க வரும்போது இந்த காய்ப்பு வரும். இது பாருங்க, இதுல வந்து ஆண் பூ மட்டும்தான் வரும். ஆக்சுவலா வெய்ய காலத்துல வெள்ளை பூசணி ப்ராப்ளம் இருக்குங்க. பெண் பூ மட்டும் வராது, ஆண் பூ மட்டும் அதிகமா வரும். இது எல்லாத்துமே ஆண் பூத்த வருது செடி. ஜிப்பர்லிக் ஆசிட் என்னமோ கொடுத்த ஆண் பூ வந்து தேமூர், அது வரப்போர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணிட்டு அது பண்ணி கேட்போம். இது சுரேஷன் இருந்தாலும் இது கண்டிப்பா நம்ம ஏமாத்தி போட்டோம்னா அவன் கூப்பிட்டு ரகல வேண்டாம் போடக்கூடாதுங்க, செடியை வெரைட்டியே மாற்றி போட்டானுங்கிறான். அவன் என்னங்கிறான், அந்த கம்பெனிக்காரன் என்னங்கிறான், அவன் போன் பண்ணி பேசினா இதுக்கு வந்து ஆர்கானிக்லயும் இருக்கு கெமிக்கல் இருக்கு, நம்ம மருந்து சொல்றோம்னு சொல்லி ஆர்கானிக்ல ஒரு டானிக்னு சொன்னான், அதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணிருக்கோம். இது பிரிட்டோராஜ் சார்ட்டு கேட்கணும், நீங்க வந்து ராக் பாஸ்பேட் கொடுங்க, மனுஷத்து பற்றாக்குறை இருந்தா அந்த மாதிரி வரும். அதையும் கொடுத்தாச்சு. கீழே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொட்டமுத்து புண்ணாக்கு போட்டிருக்கோம், கடல புண்ணாக்கு, முருங்கை விதை அரைச்சி தூள் இருந்தா அதை எல்லாம் போட்டு மண்ணை போட்டு மூடியாச்சு. இப்ப எல்லாம் பண்ணி பாக்குறோம். அந்த எனக்கு அதுல கவாத்து விட்டதுல பெண்பூ வரணும், வரல அப்படின்னா அது வேற ஏதாவது சொல்யூஷன் பண்ணித்தான். எக்ஸ்ட்ரா இது ஒரு வேலை செய்யலாம், இந்த வேலையை இருக்கும் திடீர்னு. இது எல்லாமே அதே மாதிரி போயிடுச்சு பாத்தீங்கன்னா. இதெல்லாம் வந்து ரெண்டாவது குண்டு நாட்டு, இது எல்லாமே ரெண்டாவது குண்டு கொடுக்குது. எல்லாமே பாருங்க பூரா பெண் போத்த வருது. இது ரெண்டாவது செட்டு சுரேஷ் செட்டு ஊரா செட்டு. ஃபர்ஸ்ட் செட்டு 2 பேருக்கு தேதி தான் வாங்கணும். அப்புறம் இல்லைங்கன்னா நான் கொஞ்சம் லேட் ஆகுது, சரி பூரா நானே வச்சிருந்தேன்னு வச்சுட்டேன். இப்ப ரெண்டாவது செட்டு வாங்கணும், ஒரு 50 நாத்துக்கு வாங்கிட்டு தப்பு நாத்து போடுறது 50 அப்படியே காய்க்குது. அந்த 550 வாங்குறதுல 5 செடி மட்டும் காய்க்குது. 550 5 செடி காய்க்குது. அதே எப்படி 5 செடி மட்டும் காய்க்குது? அவன் என்னங்கிறான்னா ஒரே மேல திராட்சை இருந்தா இப்படிதான் போகுதுங்க. அவன் ஏதோ ஒரு சாக்கு போக சொல்றான், ஆமா அப்படின்னு சொல்றான். அதுதான் சுரேஷ் பிடிக்கல. ஏன்னா இது என்னமோ சொல்லிட்டு நான் திராட்சை இருந்தா அது காய்க்கிறேன்னு சொல்றேன். அவன் என்ன முட்டாள்தனமான வேலை, அவனை வர சொல்லி நீங்க இருக்கிறான். பெண்பூங்கிற சாமி இந்த மாதிரி வருது தெரியுதா? இது வந்து பெண்பூ சரியா? இதுல வந்து மேக்சிமம் எல்லாமே பெண்பூ தான் வரும். இதுல வந்து எல்லா பூவும் வந்து காயாகும், சில பூக்கள் உளுந்துடும், ஒட்டிடும். சத்து பற்றாக்குறை ஏதாவது ஒரு பூச்சி வந்து தாக்கி அது கொத்த கொத்த வரும் 4 3. இதுல வருதா? இது ஆண் பூ, இது பெண் பூ. இந்த பூக்கு இந்த பூக்கு வித்தியாசம் தெரியுதா? இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது வந்து பெண் பூ, இது ஆண் பூ. இது அவ்வளவு, இது காய் வராது, அவ்வளவுதான். இதுக்குள்ள பாருங்க மகரந்தம், இந்த மகரந்தம் மகரந்தம் சூழ் முடிட்டு பொட்டு பொட்டா வரும் பாருங்க. இது ஆண், பெண்ல வராது, தெரியுதுங்களா? அது ரெண்டு அப்படியே தேன் பூச்சி அந்த வேலை செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா. மகரந்த சேர்த்து படிச்சு. ஆமா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த இதே இருக்காது. இதுல வருதுல்ல அந்த பெண் பூக்கு உண்டான இதே வரல. அந்த அந்த இதே இல்ல பாருங்க, பூரா சென்டா போடுது. மகரந்த வாங்குறதுன்னு எதுவுமே இல்லை. அதான் என்ன விலை? இது 100 ரூபாய். இது வந்து அத இது ரெண்டாவது கொண்டு வச்சிருக்கான். இது ஃபுல்லாவே அதே பூத்தா வரும். இது ஃபுல்லா அதே பூத்தா வரும். அது வந்து அந்த சைடு பச்சை இருக்கு பாருங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த காய். அதெல்லாம் பெண் பூ மேக்சிமம் இதுல 80% வந்து. ஆமா. இப்ப அது பாத்தீங்கன்னா இப்ப வெங்காயம் நடவு போட்டுருக்கோம் இந்த பேட்ச். இது திராட்சை வளர விடுவீங்களா நீங்க? ரெண்டுமே ஆமா. திராட்சை அதுல ஒரு 3 பேட்ச் எடுத்துட்டுங்க. இதுவும் ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கல. இதை பார்த்தா சரி கொடி வளர்த்திட்டு எடுத்துருக்கு. ஈல்டு வைஸ் எடுக்க முடியும்னா ரேட் 200 ரூபாய்க்கு. ரேட்டை பத்தி பிரச்சனை இல்லை, விளைச்சல் போனாலும் சரி. அதுலதான் இது ஃபர்ஸ்ட் வச்சதுதான். இதுல பூராமே பெண் பூ, அது பூரா காய காய்க்குது. அது நிறைய காஞ்சிச்சு, அது நிறைய கடிக்குது. நம்ம இதுதான் ஒண்ணுமே பண்ணல, அப்படியே இருக்கு சும்மா. நெட்டு அதுக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம், இதெல்லாம் ஆரம்பிக்கும். திராட்சை இருந்ததுனால அதுல போட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்க பிளான் திராட்சை தான். திராட்சை கொஞ்சம் சொதப்புன்னு எடுத்தா உள்ள சரி மாதிரி வச்சோம். ஏதோ ஒன்னதான் அதில் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. திராட்சை ஃபுல்லா அடைச்சுன்னா நல்ல கட்டினா இது வராது.
இந்த வேற பந்தல கூட மாத்திக்கலாத, இதை விட்டுலாம் அப்படின்னு ஒரு பிளான் எடுத்து இதை வச்சு இது 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 ஃபர்ஸ்ட் வச்சதா. இந்த 550 செடியில இந்த செடி காய்க்கும். வேற இங்க ஒரு செடி காய்க்கும், இங்க அங்க ஒரு செடி, 2 செடி. அதே மாதிரி அங்க ஒரு 2 செடி இருக்கு. ஒரு 6 செடி தான் காய்க்கும் 550 செடியில. மாதுளை போற வரைக்கும் கீழே வேற ஏதாச்சும் அறுவடை எடுத்தீங்கன்னா நீங்க மாதுளை மட்டும் இல்ல உள்ள வெண்டை அவசியம் இல்லை. எல்லாமே அதே மாதிரி இது அதே மாதிரி பந்தல் இருந்துச்சு. மேலையும் பந்தல் கிராஸ் இருந்துச்சு. இதெல்லாம் மேல வர வரைக்கும் வேற அது அது வெள்ளம், அது நல்லா காயா பிடிக்குது. அப்ப இது மட்டும் ஏன் இப்படியே போகுது? மனுஷத்து பற்றாக்குறையில அந்த மாதிரி வரும்னாக்க சேர்ந்து மட்டும் அந்த மாதிரி விட்டுருக்கோம். இது 3 வருஷம் இருக்கு. 3 வருஷத்துல 3 ஈல்டு எடுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் வருஷம் ஈல்டு வராது, அடுத்த வருஷம் வந்து 3 ஈல்டு இருக்கு. கடைசி 2 ஈல்டு தான் எடுக்கணும். நான் வருஷம் ஒவ்வொரு ஈல்டு தான் எடுத்துட்டு இருக்கு இப்போதைக்கு. இந்த வருஷம் தான் அந்த அதனுடைய பராமரிப்புல கொஞ்சம் ஒரு 60% முன்னுக்கு வந்துருக்கு. இதுக்கு என்னென்ன சார் கொடுக்குறீங்க? உரம் புண்ணாக்கு தான், கொட்டம்பு புண்ணாக்கு, மண்ணை பறிச்சு வச்சுட்டு கீழே. இப்போ ராக் பாஸ்பேட் இப்போ இந்த இது மாதிரி வைக்கிறோம். அப்புறம் புண்ணாக்கு, கடல புண்ணாக்கா ஊற வச்சு வைக்கணும். அப்புறம் ஜீவாமிரதம் அங்கே தான் கொடுத்துருவோம். மண்ணில் ஜீவாமிரதம் கொடுத்துருவோம் வைங்களேன். கொட்டமுத்து புண்ணாக்குனா எத்தனை அரை கிலோ வைப்பீங்க? 1/2 கிலோ வைக்கணும். ஒரு பேட்சுக்கு 1/2 கிலோனா வருஷத்துக்கு 1 கிலோ வச்சுக்கணும். அவ்வளோதான். நம்ம அந்த பந்தலுக்குள்ள பயிர் பண்ணும்போது கொட்டமுத்து புண்ணாக்கு இறச்சி தான் பயிர் பண்ணுவோம். அதெல்லாம் இறச்சிருவோம். இந்த மாதிரி செடிகளுக்கு வச்சிருக்கோம். 2வது ஊத்துற போதும் கரைச்சி ஊற்றுற போதும் ஊற்றிடுவோம். மக்கள் வச்சு ஊத்துற போது. வேப்ப புண்ணாக்கு எத்தனை சார் யூஸ் பண்ணுவீங்க? வேப்ப புண்ணாக்கு இப்போ வைக்கிற போது வச்சுக்கலாம் கூட. இப்போ புண்ணாக்கு இல்லாதனால என்ன குருவி வந்து சாப்பிடாம இருக்கிறதுக்காக அதெல்லாம் கட்டணும். எல்லாமே கட்டணும். அதான் 15 வருஷம் இருக்குங்கிறாங்க. 15 வருஷம் 25 வருஷம் அவங்க சொல்றாங்க. இருந்திருக்கு வர்றதுல 3 வருஷம் ஆச்சு. நம்ம என்னட்டா எனக்கு என்ன அந்த பயிர் பண்றதுதான் பெரிய இதாவே இருக்கு. இப்போ ஒரு பயிர் பண்ணணும்னு நினைச்சுன்னா அந்த டைம் பயிர் பண்ண முடியாது, டைமிங் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்னடா ஒரு பர்மனண்டான ஒரு கிராப் இருக்குன்னு உங்களுக்கு. இப்போ வர்றவங்க எல்லாமே கத்திரிக்காய் நடுறாங்க, மிளகா நடுறாங்க, தக்காளி நடுறாங்க, எல்லாமே நடுறாங்க. இந்த பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்ல ரொம்ப ரேரா இருக்கு. மாதுளையோ திராட்சையோ இதை நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக போனோம். ஒரு டைம் பயிர் பண்ணிட்டோம்னா அடுத்த பயிர் பண்ற வேலை கிடையாது, பராமரிப்பு வேலையோட சரி. அதனால இருக்கட்டுமேன்னு சொல்லி ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். சக்சஸ் பண்ணிட்டோம்னா ஓகே தான். மாதுளை தான் பகவான் சொல்லுவாங்க. என்னமோ பேர் சொன்னாங்க, ரெட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு ஒயிட்டா தான் வந்து சொன்னது. ரெட்டுன்னு சொல்லி கொடுத்தா காய் உள்ள பார்த்தா ஒயிட்டா தான் இருக்கு. பாதி காய்க்காம நிற்குது. என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. உள்ள வெள்ளையா தான் இருக்கு. 3 டைம் பண்ணிக்கிறோம். நாட்டு மேல இருக்குங்க வேற, அது ஓரத்துல அங்கங்க இருக்கு. அது கவாத்தடிச்சு பண்ணா பண்ணலாம். நம்ம என்ன இந்த பந்தல் ஹைட்டுக்கு மேல கொண்டு போக வேண்டியது இல்லை. இந்த ஹைட்டே வச்சுக்கலாம் அளவா. ஒரு 2-3 ஃபீல்டு போய் பார்த்தா ஒன்றும் ஹைட்டா போகல, இந்த ஹைட்டே வச்சுட்டாங்க. 2வது என்ன காய் குய்யோ கீழே தொங்கு நம்ம மேல இழுத்து கட்டிக்கலாம் சார்ல. அந்த பெனிஃபிட்ல இருக்குன்னு மட்டும் இது பண்ணும். சரி பார்ப்போம். சக்சஸ் ஆச்சுன்னா இதை வச்சுக்கிறது, இல்லைன்னா இதை எடுத்து திராட்சை பண்ணிக்கலாம் அப்படின்னு. கீழே இந்த கால் எத்தனை நாள் இதெல்லாம் மாத்தணும். இது ஃபர்ஸ்ட் பந்தல் பொருள் ஓட்டுறது 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம். இதெல்லாம் வந்து இப்போ 3 வருஷமா இந்த இடத்துல இருக்கு. போட்ட போல தூக்கி விட்டுருவோம்ல ஃபர்ஸ்ட்லாம். ஏன்டா இது எல்லாமே நம்ம 20 அடிக்கு ஒரு கல் போட்டாலே இடையில தேவைப்படாது. இன்னொரு லைன் கல் போடணும். நான் ஆமா. இப்போ என்னன்னு இதுக்கெல்லாம் அந்த லாஸ்ட்ல பைப் ஒன்று கீழே பைப் இருக்கு. என்ன தம்பி இப்ப மினி டிராக்டர்ல தான் ஓட்டுது. மினி டிராக்டர் தான் ஓட்டுது. அதான் வந்து வெறுங்காட்டு ஓட்டுறதுக்கு வேணா பெரிய டிராக்டர் ஓகே, பயிர் பண்ணிட்டுனா மினி டிராக்டர் தான். இப்ப இந்த மாதுளை செடினா பெரிய டிராக்டர் ஓட்டலாம். இப்ப மாதுளை செடி எனக்கு இல்லைன்னா 10க்கு 10 இருக்கு, பெரிய டிராக்டர் ஓட்ட ஈஸி. ஏன்டா ரொம்ப ஆழமா போச்சுன்னா வேற வெட்டிது. வேர் வெட்டினா திராட்சையோட வேர்ல அது அவ்வளவு இதா இருக்காது. மற்றபடி சிரமம் இல்லாம இருக்கும். மாதுளை எல்லாமே 10க்கு 10 பண்ணி கருப்பு. இல்ல இந்த தண்ணி போயிருக்கு. எங்களுக்கெல்லாம் உரம் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்காது. 20 அடி. அதாவது ஓரக்கால் 10 அடிக்கு இருக்குல்லைங்க.
ஒரு லைன் விட்டு ஒரு லைன், ஒரு கல் விட்டு ஒரு கல் போடணும். பிவிசி வச்சு போட்டு இதெல்லாம் பிவிசி வச்சு போட்டுருக்கோம். இது என்ன, இந்த குச்சி அப்படியே ரொம்ப நாளைக்கு கரையா நேராது. கீழே உள்ள கல் போட்டோம். கல் போட்டு தண்ணி போனாலும் தண்ணி வெளியில் வர மாதிரி ஓட்ட போட்டுருக்கோம். சைடு இதுல ஓட்ட இல்லையோ, இதுல ஓட்ட போட்டு அது சும்மா ஒரு அடி 1.25 அடி இல்ல, சும்மா அப்படி கீழே ஓப்பன் கீழே கல் தான் போட்டிருக்கோம். கல் போட்டுக்கிறதுனால கரையை நேராது. இந்த கல் கீழே போட்டுருவோம், அந்த ஜல்லித்தான் போட்டோம். தண்ணி உள்ள போனாலும் நிக்காம இருக்கிறதுக்கு வெளியே வர ஓட்ட போட்டிருக்கோம். அந்த பேப்பர் ஓட்ட இல்லையா, இதுக்கு மேல தண்ணி நிக்காது. ஆமா, கல் இதுக்கு மேலதான் போட்டுருக்கோம். பெருசா ஒண்ணும் இதாகாது, பரவாயில்ல. இது என்ன பர்மனன்ட் கிராப்லாம் இந்த வேலை செய்ய முடியும், மற்ற கிராப்ட்ல பண்ண முடியாது. டைப் பண்றதெல்லாம் ஆளு பந்தல் டைப் பண்ணிட்டா உங்க டைப் பண்ற வராது. அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த மாதிரிக்காக அதே புத்தா வந்துட்டு இருக்குது. அதை சொல்லிட்டு கலந்துருக்கு, அதே புத்தா வருது. தேமூர் பிரச்சனை நிறைய அரப்பு தேமூர் பண்ணல, அரப்பமூர் பண்ணி வச்சிருக்கோம். அதான் 2 டைம் கொடுத்தோம். டானிக்கு ஏதோ சொன்னாங்க மட்டும் அதுவும் கொடுத்தோம். பாப்பா நிறைய வச்சாச்சு. 450 10 அடிக்கு வருது. நீங்க கடை எடுத்தீங்களா ரீசெண்டா? ஆமாங்க தம்பி. சிறகவரை நாளைக்கா? ஆமா, சிறகவரை பொறிச்சிங்களாமா? நீ பொறிக்கீங்க? ஆமா ஆமா, சிறகவரை பொறிச்சிங்களா தம்பி? ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு கூப்பிட்டா ஒரு 3 to 5 கிலோக்குள்ள கிடைக்கும். சரி சரி சரி. இப்படியே வாங்க. ஆமா, அந்த லைன்ல கம்பி இருக்காது. அடுத்த லைன் இங்க வராது, அங்க இங்கேயே கம்பி கட்டு. கம்பி கீழே குமிஞ்சுக்குங்க. நடக்கலாம். இது அடுத்து கேரட் போடலாம் சொல்லி ஓட்டி போட்டுருக்கோம். கேரட் பீட்ரூட்லாம் போடணும், நேரம் நட்டு இருக்கணும். கேரட் பீட்ரூட் நல்லா பெட்டு, அந்த பெட்டு வந்து மிஷினுக்கு அதில் ஓட்டுது, அதில் ஓட்டுது. ஆமா ஆமா, இல்ல ஃப்ரெண்டே தான் போகும். ஃப்ரெண்ட்லேயே பாருங்க. அப்படியே வாங்க வந்துரு. இது கொடுக்காப்புளி மரம். இது ஒரு லைன் மட்டும் தீ வச்சிருக்கோம். இது 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆச்சு. இது நம்ம தான் பறிச்சு. கொடுக்காப்புளி சாப்பிட்டுருக்கியா? காய் மாசியில் தான் காய் பிடிக்காது. இப்ப ஏதாவது இடையில கொஞ்சம் பிடிச்சது. நாடு இது விதை நான் போட்டு இந்த இடத்துல விதையா போட்டு விதைய இந்த இடத்துல போட்டதான். ஒரே மரத்துல இருந்து எடுத்து வந்தோம். ஆனா ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு டேஸ்ட். ஒரே மரத்து விதையே ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு டேஸ்ட். அந்த மாதிரி
ஏன் இது நம்ம வீட்டுக்கு சைடில் இருக்கிற மாதிரி தான் இங்கே வச்சுக்கலாம். இல்லை நம்ம வீட்டுக்கு சைடில் அன்னைக்கு அந்த மண்புள்ள எருப்பட்டு போட்டுருக்கோம். அது வெரி அன்னைக்கு சாப்பிடுவேன். ஆமாம் அதே இது விவசாய தோட்டத்துல ஒரு 10 மரமா இருக்குங்கிறதுக்காக இந்த மரத்தை வச்சிருக்கோம். எதுக்காக? இல்ல மரம் வேணும், மழை வேணும் அப்படின்னா மரம் வேணும். ஒரு 4 ஏக்கர்ல ஒரு ஒரு அரை ஏக்கர் ஒரு 25 சென்ட் மரம் வச்சிருந்தா சௌரியம். பார்த்தா 20 ஏக்கர் வச்சிருப்பாங்க, ஃபுல்லா ஒரே மட்டா கம்பெனி போட்டு வச்சிருப்பாங்க. எந்த மரம் உள்ள வச்சிருக்க மாட்டாங்க, இல்லை தென்னை மரம் வைப்பாங்க. இப்ப நம்ம மரம் வேணும், நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் மரம் வளர்த்துனா ஒன்னா நமக்கு கொண்டுவாங்க, இல்லை பறவைகள் கொண்டுவாங்க. அந்த கான்செப்ட்ல தான் மரமே வச்சோம். இது இந்த பந்தல்லே ஃபுல்லா அத்தி வச்சிருக்கோம். அத்தி வந்து ஒரு 2 மரம் அதுக்கு மார்க்கெட்டிங் பெருசா போட்டு அதை எடுத்து பந்தல் போட்டு அந்த அத்தி இருக்கு, அத்தி எடுத்து இது உள்ள பாத்தீங்கன்னா நாவல் மரம், இது எதாவது அந்த இடத்துல போட்டு வாங்கி வச்சிருக்காங்க. நாட்டுறது இருக்கு, அத்தி இருக்கு. இந்த நாட்டு மாதிரில வர இங்கதான் வச்சிருந்தாங்க. நிழல்னால சரியா காய் விட்டா வெட்டி விட்டோம். கீழே பார்த்து வாங்க. முள்ளு இந்த சைடு வந்து இது இப்போ கொடியூர்ல கிழங்கு இதுல வச்சிருக்கோம். மேலே ஏற்றணும், அது பந்தல் ஃபுல்லா கொடியூர்ல தான் போட்டிருக்கோம். இது சரி மரத்துல ஏற்றணும், இந்த டைம் கிழங்கு இருக்கும்போது வச்சிருக்கோம். இது நாவல் மரம், நார்மல் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குங்களா? டேஸ்ட்டுங்களா? இது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு, வேகிறது கொஞ்சம் டைம் லேட் ஆகுது. பூரிக்கு பண்ற குருமா பண்றா நல்லா இருக்குது. அது கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கு, இது கொஞ்சம் வலுவழுப்பு தண்ணி இருக்கு, அவ்வளவுதான். இது நாவல் அது கொய்யா. அந்த சைடு நெல்லி அந்த நாட்டு நெல்லி தான் வச்சா எல்லாமே காய் 8 வருஷம் ஆச்சு. எல்லாமே இருக்கு எல்லாமே. அந்த மரம் இந்த மாதிரி எல்லாமே 8 வருஷம் ஆச்சு. நெல்லி நாவல் கூட இந்த தடவை காய் பிடிச்சி, அந்த நெல்லி காய பிடிக்கல. அது என்னமோ அறுவை எடுத்து வெட்டி விட்டா தான் காய்க்குங்கிறாங்க. ஒரு வாரம் வெட்டணும், அப்பதான் காய்க்குங்கிறாங்க. ஆமா, நெல்லி பொறுத்தவரையில அப்பதான் காய்க்கிட்டாங்க. இதெல்லாம் சொல்லி நெல்லி இருக்குது. பலா 2 மண்ணுக்கு வரலைங்க, பலாமா 2மே வரல. இதெல்லாம் நாட்டு மாதிரிங்க வருது, காய் நிறைய பிடிச்சிருக்கு. இது பூராமே அணில் தின்னு போயிருது. ஏன்டா நம்ம இதை பராமரிக்க முடியாது, சரி பராமரிச்சு பண்ணலாங்கிறத அந்த வேலையை செஞ்சோம். இது நல்ல ரேட்டு போகுமா? அது நாட்டு மாதிரியா? இல்ல, நம்ம ரேட்டை பத்தி யோசிக்க கூடாதுங்க, எது விளைச்சல் மட்டும் பார்க்கணும். அப்புறம் ரேட் அப்புறம் பார்த்துக்கணும். நம்ம வைக்கிறத ரேட்டு அதனால வந்து என்ன விலை வந்து நம்ம சொல்றத விலை. இப்போ வந்து இது நல்ல விலை, அது நல்ல விலை இல்லை. இப்போ அது ஹைபிரிட் 100 ரூபா, நாட்டு மேல 200 ரூபாய்னு எடுத்து வாங்குவாங்க. மாதுளைன்னு சொல்லி 150 ரூபாய் கொடுத்தா நார்மல் வாங்கிடுவாங்க. இது நாட்டு மாதுளை 200, ஹைபிரிட் வாங்க 100 ரூபாய்க்கு வாங்க. அது விற்காது, எனக்கு இதுதான் விற்கும். அந்த மாதிரி கஸ்டமர் அந்த மாதிரி ஒரு இதுல இருக்காங்க எல்லாமே. நல்ல மாதிரி 270 ரூபாய்க்கு. ஆமா, இல்ல ரேட் மாதுளை நல்ல ரேட் இல்ல, உதாரணத்துக்காக சொல்ற அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ரெட் சீத்தா, ஒரு 3 காய் காய்ச்சிருக்கு. இது சுரேஷ் கரும்பு வாங்கிட்டு கொடுத்தாரு. இந்த ரெட் சீத்தா சடைவாஞ்சி சுரேஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ரெட் சீத்தா அந்த சீவக்கா மர அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தது. அவர் வைக்கல, நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த டிராகன் ஃப்ரூட் நாத்து கொண்டு வந்து வச்சிருக்கு, போடலான்னு சொல்லி. இந்த சீன் புளிங்க மாதிரினா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. இது டிராகன் ஃப்ரூட் நாத்து மரக்கால் தோட்டத்தில் வச்சு பண்றல, அதை எடுத்துட்டு வந்து சரி இதுல இந்த மரத்தை எடுத்துட்டு இதுல 2 லைன் கல் போட்டு இதுல போட்டலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். டிராகன் ஃப்ரூட் முள்ளு இருக்குஞ்சாமி பார்த்து. டிராகன் ஃப்ரூட் வாங்குறாங்களா? நல்லா டிமாண்ட் தான். அவ்வளவுதாங்க, கட்டினு வச்சா வர்றதாங்க. வேர் பிடிச்சிருக்கு, அதனால சீக்கிரம் வந்து அது வேர் பிடிக்க லேட் ஆகும். இல்லை நாத்தாட்டு நெகமும் போய் நாத்து 50 ரூபாய் நட்டு ஒரு 250 நாத்து எட்டு வந்து வடக்கால் தோட்டத்தில் வச்சோம். அது ஏதோ ஸ்கீம் இருக்கு, நோட்டு அக்ரில் சொன்னாங்க, நோட்டு எடுத்து வந்து வச்சோம். சீருக்கு பணம் கொடுக்குற அப்படி இப்படின்னு. அது ஓரக்காலில் வச்சோங்களா, சரி வேண்டாம் தனி பெயரை போடலாம் நோட்டு எடுத்துட்டு வந்து இங்க வைக்கணும். ரெட்
இப்போ இது போன டைம் வெண்டஞ்செடி நட்டுருங்க. இது கொண்டு போய் நட்டா இது வரும் தாராளம். இது நட்டு பார்க்கலாம். நல்ல நல்லது. நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா எது இருக்குங்களா? இல்லை நடுறக்காக தான் வச்சிருக்கோம். வெளியே எடுத்து நீங்க எப்படி நடுவீங்க? உங்களுக்கு எப்படி ஒன்று தான் நட்டு போக போறீங்க. ரொம்ப இது இது அந்த திராட்சையிலே பந்தல ஓரத்தில் ஒரு செடி வந்துன்னா திராட்சை நாற்று இருக்கிற போது விதை போட்டு உழைக்க நாற்று இருந்தாங்க. 200 கொடுத்தாங்க. அது பாத்தீங்கன்னா படந்து ஒரே ஒரு காய் காய்ச்சி. ஏன்னா அது 2 வருஷம் தான் காய்க்கும். இது வந்து 1 வருஷத்துல காய்க்கும். இந்த கிராப்பிங் எடுத்துக்கிற போது விதை போட்டா 2 வருஷம் ஆயிடுது. 2 வருஷம் ஆகி ஒரே காய் தான் காய்ச்சி. 2 வருஷத்துல வந்து நல்லா வந்து போடுறது. டிராகன் ஃப்ரூட் விதையிலிருந்து வருதா? வந்தது, முளைச்சது, சின்ன நாத்தா இருந்துச்சு. என்ன மாதிரி இது பலதானி வச்சிருக்கீங்களா? நீ அடுத்து போவோம் பண்றதுக்காக. அதே மாதிரி அங்க ஆமா, இது வந்து அடுத்து வெண்டைக்காய் தான் நடக்கும். பலதானியத்துல சோளம் போடுறீங்களா? ஆமா, சோளம் கம்பு எல்லாமே நல்லா பிடிக்காது கான்செப்ட் இருக்குது. கலந்து வைக்கும்போது ஒன்னொன்னும் இல்ல. அதாவது என்னன்னா சோளம் போட்டா வெள்ளாம பிடிக்காதுன்னா சோளம் போட்ட காட்டுல இருவித்தலை தாவரத்துல ஒரு வித்தலை தாவரம் வைக்கணும். இப்ப நம்ம சுழற்சி முறை எப்படி தெரியுங்களா? ஒன்னா இன்னொன்னா நம்ம ஆரம்ப ஸ்டார்ட்ல பாத்தீங்கன்னா பருத்தி போடுவாங்க, புகையில போடுவாங்க. அந்த காட்டுல சோளம் போடுவாங்க. நான் எனக்கு விவரம் தெரியும். நான் சின்ன பையனா இருக்கல பருத்தி மாத்த கொத்திட்டு அந்த அப்படியே கொத்தி விட்டு சோளம் போடுவோம். அந்த சோளக்கட்டை எடுத்து ஓட்டி அப்படியே பருத்தி நடுவோம். அப்ப வந்துடும் 2 வித்தலை தாவரம் 1 வித்தலை தாவரம். அந்த சோளக்கட்டை வந்து அந்த வேர் அப்படியே இருக்கும். சோளத்தோட வேர்ல தான் வந்து அந்த வேர்க்குள்ள தாக்குறது அந்த இதெல்லாம் வந்து சோளத்தோட வேர்ல தான் உற்பத்தி ஆகும். சோள வேறு கண்டிப்பா காட்டுது. அப்ப என்னன்னா கம்பல்சரி சோளம் இல்லாத தோட்டமே இருக்காது. சோளம் போடுவாங்க. சோளம் கண்டிப்பா வந்து தை மாசி பதினீங்களா சோளம் தான் போடுவாங்க. அந்த சோளக்கட்டை காட்டுக்குள்ளே இருக்கும். வேரோட எடுக்க மாட்டாங்க. அதை திருப்பி அதை உழவு ஓட்டி மாட்டி பயிர் பண்ற போது அந்த பறிச்சுட்டு நல்லா வரும். பருத்தி புகையில தான் போடுவாங்க. இல்ல கல்ல போடுவாங்க. கல்ல போடுறாங்க, பாசிட்டிவ் போட்டு கல்ல போடுவாங்க. அந்த மாதிரி தான் மாத்தி மாத்தி 2 வித்தலை தாவரம் 1 வித்தலை தாவரம் அப்படித்தான் வச்சுக்கிட்டே இருந்தாங்க மாத்தி மாத்தி. பண்டைய காலங்கள் அப்படித்தான். இப்பதான் நம்ம வந்து அப்படி இல்லை. வச்சா வெங்காயமே நட்டுக்கிறோம், வெட்டா வயலே நட்டுக்கிறோம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப நான் அதனால என்னன்னா இப்ப எப்ப போட்டாலும் இந்த மக்காசோளம் உள்ள நட்டுட்டே இருக்கு எல்லா காட்டுலயும். இது